என்னண்ணே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனாலும் நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன். எதுக்கு நான் யாரை கேட்டேன் என்னோட போட்டோவை வச்சு இந்த டிவில எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இருங்கண்ணே, இன்ன வரைக்கும் டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு, போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தரல நான் உங்கள்ட்ட சொன்னேன், வேதனை பாருன்னு உங்கள்ட்ட சொன்னா அப்புறம் எப்படி டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா நான் உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? உங்களால இப்ப எனக்கு வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா? ஆனா என் நல்லதுக்கு தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க எதுக்கு ஆனா எனக்கு சப்போர்ட் பண்றதுல நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா, இல்லாட்டி 25 நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பா வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கணும்ல.